Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். ஆனா இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படினே சொல்லலாம். சோ இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல வாணலி சூடுபடுத்திக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கை அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அல்லது 20 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும், நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் இடித்து சேர்த்திருக்கிறேன். இடித்து சேர்த்தும் போது இன்னுமே நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இடித்து சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி இடித்து சேர்த்திக்கோங்க. அல்லது நீங்கள் அரைச்சி கூட சேர்த்தலாம். ஆனால் இடித்து சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்திடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ண சிக்கனை இதில் சேர்த்திடலாம். 1/2 கிலோ அளவிலான சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த சிக்கனோட கலர் மாறணும் அந்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்படி ஃப்ரை பண்ணும்போதே இதிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணும்போது தான், அதாவது தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே விடலை, ஆனால் அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் இருக்குது. இப்போது நான் எடுத்திருக்க மசாலா பார்த்திங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வேறு எந்த ஒரு மசாலா தூளுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ இந்த 50 கிராம் பேக்கெட் எடுத்துருந்தேன். அதில் நியர்லி 40 கிராம் அளவுக்கு நான் சேர்த்திட்டேன். ஏன்னா நம்ம காரத்துக்கும் சரி, நம்ம மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸும் சரி நான் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் இந்த ஒரே ஒரு சக்தி மசாலா சிக்கன் பேக்கெட் மட்டும், அதுலேயும் 50 கிராம்ஸில் பார்த்திங்கன்னா 3/4 பகுதி நான் சேர்த்திருக்கிறேன். அந்த மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் கிரேவி செய்யும்போது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும், கொஞ்சம் டைம் இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் மசாலா பவுடர் மட்டும் வச்சு செய்யும்போதும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுலேயும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யும்போது, இடித்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு செய்யும்போது இன்னுமே நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு சாதத்தில் பரட்டி சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிறது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு. சிக்கனும் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒருவேளை நீங்கள் தேங்காய் வேணும் அப்படின்னா கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். தேங்காய் அரைக்கிற அளவுக்கு மட்டும் அளவாக தண்ணி சேர்த்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்கனாக கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் அடுப்புலேருந்து இதை இறக்கிடுறேன். இந்தளவுக்கு கொஞ்சமாக லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக மல்லி இலையும் தூவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இதை இறக்கிடலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா. நம்ம பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் செய்கிறதுக்கும் சரி, அல்லது வீட்டில் ஒருத்தவங்க தான் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா தூள்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப டைமும் எடுத்துக்காது இது செய்கிறதுக்கு. நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கு அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, பட் நான் அதில் செஞ்சது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெல்லாம் ஒரே மாதிரியான சைட் டிஷ் செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.